இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஏரியா கடற்கரைக்கு வந்திருக்கோம். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கரை வலை வளைக்கிறாங்க. அதாவது கரை வலை வளைக்கிறது எப்படி, என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி வலை போடுறாங்க, எப்படி கயிறு போடுறாங்கன்னு பார்க்கறத இப்போ நம்ம வந்திருக்கோம். அதாவது கரை வலை மீன் அப்படின்னா கரையிலிருந்து வலையை எடுத்துகிட்டு போய் ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போய் அந்த வலையை உள்ளே போட்டுட்டு 2 பக்கமாக கயிறு போட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் கயிறு போட்டு அந்த வலையை வெளியில் இழுத்துட்டு வருவாங்க. இந்த மீன் வந்து உயிரோடு வரும் வெளியில். ரொம்ப அருமையான சூப்பரான இந்த மீன். இப்போது நம்ம லாஞ்சி, வத்தல், வல்லம், தூண்டில் மீன் கூட சாப்பிட்ருப்போம். ஏன்னா லாஞ்சியில் வர்ற மீன், வல்லம்ல வர மீன்லாம் ஐஸோடு வரும். ஏன்னா அவங்க வந்து முன்னாடியே போயிடுவாங்க கடலுக்குள்ளே, 2 நாள் 3 நாள் போயிடுவாங்க. இது அப்படி கிடையாது. இன்றைக்கி காலையில் தான் உள்ளே போய் வலையே போடுறாங்க. அந்த வலையை வந்து மொத்தமாக அப்படியே 10 பேர் 20 பேர் சேர்ந்து கரையிலேருந்தே இழுத்து கொண்டு வராங்க அந்த மீனை. உயிரோடு அந்த மீன் சூப்பராக இருக்கும். இதை வாங்குறதுக்காகவே சில பேர் வந்து இங்கே இந்த கடற்கரைக்கு வந்து வாங்குவாங்க. ரொம்ப பாரம்பரியமாக கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமாக நம்ம பகுதியில் இந்த மாதிரி தான் வந்து கரை வலையில் மீன் இழுத்து எல்லா மக்களும் இங்கே சாப்பிட்றாங்க. நீங்கள் கடற்கரையில் உங்களுக்கு தான் இதோடைய வேல்யூ தெரியும். கடற்கரையில் உள்ள மக்களுக்கு தான் இதோடைய வேல்யூ தெரியும். நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கடற்கரை உங்கள் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா போய் இந்த மாதிரி ஒரு மீனை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இந்த மீனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது, ஏன்னா உயிரோட உள்ள மீன் எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தானே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து எப்படி கரை வலை இழுக்கிறாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அவங்க வந்து கரையிலேருந்து இந்த வலையை இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த கயிறு மூலியமாக தான் இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கயிறினுடைய ஒரு பகுதி இங்கே இருக்குது, இன்னொரு பகுதி கயிறு வந்து நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த போட்டில் இருந்து அப்படியே அந்த பக்கம் கொண்டு வராங்க. இப்போ நம்ம அந்த பக்கம் போனோம் அப்படின்னா நம்ம அதை பார்த்துடலாம். இப்போ இவங்க வந்து ஒரு 10 பேர் வந்து இங்கேருந்து இழுக்கிறாங்க. அந்த பக்கம் ஒரு 10 பேர் இழுப்பாங்க. இது மொத்த மீனையும் கரைக்கு கொண்டு வந்துடுவாங்க. இப்போ நம்ம அதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த போட்டில் வந்து அந்த கயிறை கொண்டு வந்துட்டுருக்காங்க. வலை போட்டுட்டு அந்த கயிறை கொண்டு வராங்க. இப்போ வந்து இந்த கயிறுனுடைய அடுத்த பகுதி இங்கே வந்துருச்சு. இப்போ வந்து இழுக்க ஆரம்பிப்பாங்க. உள்ளே போகும்போது நீங்கள் 6 மணிக்கு உள்ளே போனீங்களா வலை கொண்டு? 6 மணிக்கு போனோம். 6 மணிக்கு போனோம். சரி, இது எத்தனை மணிக்கு இழுத்து முடியும்? 10 மணி ஆகும். 10 மணி ஆயிரம் இழுத்து முடிக்க. அப்போ வந்து நம்ம இழுத்து முடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். இப்போ மணி வந்து 8 ஆயிடுச்சு. 2-2.5 மணி நேரம் ஆகும். சரி சரி சரி. இப்போ 2-2.5 மணி நேரம் ஆகுமா அவங்க மொத்த வலையை இழுத்து முடிக்கிறதுக்கு? இங்கே 10 பேர் இழுக்கிறாங்க, அங்கே 10 பேர் இழுக்கிறாங்க. இப்போ பார்ப்போமே. வலையை இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வலையை இழுக்கும் போகும்போது இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடிட்டு தான் இழுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இழுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. கிட்டத்தட்ட வந்து அது எத்தனை கிலோ மீன் உள்ளே இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. அந்த வலையினுடைய அந்த பாசி, அந்த மீன், அந்த தண்ணியோடு இழுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. நீங்கள் எத்தனை வருஷமான இந்த இது வலை இழுக்கிறீங்க? 40 வருஷமாக இழுக்கிறீங்களா? இந்த கரை வலை இழுக்கிறது தான் 40 வருஷமாக இழுக்கிறீங்க. அவங்க 40 வருஷமாக இந்த கரை வலை இழுக்கிறாங்களாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக நம்ம இங்கே வெயிட் பண்ணுறோம். இன்னும் வந்து இந்த அவங்க இழுத்து முடிக்கலை. இன்னும் இழுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படியும் இன்னும் ஒரு 1 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மிதவையெல்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பின்னாடி தான் வந்து அந்த வலையினுடைய மடி இருக்குன்றாங்க. இன்னும் ஒரு 1 மணி நேரம் ஆகுன்றாங்க அந்த மடி வெளியில் வர்றதுக்கு. எப்படி 1 மணி நேரம் ஆகுமா? கூட ஆனாலும் ஆகும். பார்ப்போம், வரட்டும். இப்போ மணி வந்து 9:30. எப்படி 10:30 ஆயிரம்? என்ன 10:30 ஆயிரம்னு நினைக்கிறேன்.
பறிச்சேன் நீ வளர்த்த ஏழு கிளிய ரெண்டு அளவரு ஏழு கச்சரிக்கு பட்டடு ஏழு பெட்டி கட்ட நடங்க ஏழு மாத்துரைக்க ஏழு அழுக்கல கலகலட்டு ஏழு கெத்துதடா சத்தமட்டி அதிவல்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணி நேரமாக இழுத்து பக்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மிதப்பு கட்டையெல்லாம் பக்கத்தில் நல்லா தெரியுது பாருங்கள். மீனெல்லாம் வந்து இங்கேருந்து துள்ளி குதிச்சு வெளியில் ஓடிட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வெளியில் இழுத்து கொண்டு வந்துடுவாங்க. இப்போ வந்தோடனே பார்ப்போம். பாருங்க, இது சூட மீன் எப்படி உயிரோட இருக்குண்டு. இது வந்து இந்த வலையிலேருந்து துள்ளி குச்சி வெளியில் வந்து விழுந்துருச்சு. இந்த சூடை மீன் பாருங்க. நெருங்கி பக்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும். மடி இப்போ தான் வருதோ, மடி வந்துக்கிட்டு இருக்கு, வலை வந்துக்கிட்டு இருக்கு. அதை எடுத்தாங்களா? வாழை வாழை இது ஒரு ஊளா மீன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பக்கத்தில் கண்டியா மீன் சொல்லுவாங்க. இது உயிரோடு இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த கரவாலையில் வந்த மீன். இது எப்படி பார்த்தாலும் ஒரு 2 கிலோ சைஸ் இருக்கும். இந்த ஊளா மீன் கடிக்க வருது பாருங்கள், உயிரோடு இருக்குது பாருங்கள். இந்த கண்டியா மீன் எப்படி இருக்குது பாருங்கள், உயிரோட எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அதோடைய ரெக்கை பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வலைக்குள்ளே வந்து அந்த கரவலையில் இழுத்து அந்த மீன் ஃபுல்லாக உள்ள கிடக்கு. அந்த ஊளா, வாழை, இந்த கும்பலா, இந்த சூடை, இந்த ஊளி எல்லா மீனுமே உள்ளே கிடக்கு. இந்த பாசியோடு கிடக்கு. அது எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப பெருசாக நிறையா வரலை. ஒரு 10-20 கிலோக்குள்ளே தான் இருக்கும் போல. பேர் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. 20 பேர் போராடி கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாக இதை ட்ரை பண்ணி இந்த மீனை ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன். இந்த 2 ஊளா மீனையும் பாருங்கள், 2 மீனுமே உயிரோட இருக்குது. துள்ளிக்கிட்டு ஓடுது. இது எப்படியும் வந்து ஒரு 3 கிலோ இருக்கும். இது எப்படியும் 2 கிலோ இருக்கும். இந்த மீனை பாருங்கள், இவ்வளோ நாளாக இத்தனை வருஷமாக நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மீனை உயிரோட கையில் பிடிச்சிருக்கேன். சூப்பர் மீன், ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு பேர் வாழை மீன். எப்படி இருக்குது பாருங்கள், பா உயிரோட ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது இந்த மீன். இந்த மீன் ஆக்சுவலாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முள் அதிகமாக இருக்கும் இந்த மீனில். பட் இந்த மீனோட டேஸ்ட்டு எந்த மீனுமே வராது. வாழை மீன். இந்த கரவலையிலேருந்து மீன் எடுக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதில் எவ்வளோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து அவங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்குங்கிற விவரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வலை வந்து அவங்க 2 லட்ச ரூபாய்க்கு வலை வாங்கியிருக்காங்க. கயரெல்லாம் வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்காங்க. இவங்க போயிட்டு வர அந்த சின்ன போட்டு 4 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அவங்க ஒரு 7-8 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது போக வந்து 20 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 300 ரூபாய் டெய்லி கூலி கொடுக்குறாங்க. சில பேர்த்துக்கு 500 கொடுக்குறாங்க. மீன் அதிகமாக வரதை பொறுத்து அவங்களுக்கு கூலி அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ
இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்ச ரூபாய்க்கு மேலே முதல் போட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து இவங்களுக்கு 5000 கிடைக்கலாம், 10,000 கிடைக்கலாம், ஒரு நாளைக்கு எதுவுமே கிடைக்காம கூட போகலாம். இதை நம்பி தான் இவங்களுடைய தொழில் நடந்துகிட்டு இருக்கு, இந்த கரவலை இருக்கிறவங்களுடைய தொழில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐயா தான் வந்து அந்த கரவலை இழுக்கிறதுல மெயினாக நின்று இழுத்தாங்க. உங்கள் பேர்? கோபால். கோபால். உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? எங்கள் வயசு 70 வயசு. 70 வயசு ஆகுது. 70 வயசுலேயும் வந்து கிட்டத்தட்ட 4.5 மணி நேரமாக அந்த வலையை பிடிச்சி கஷ்டப்பட்டு இழுத்தாங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த மாதிரி கரவலை இழுக்கிறீங்க? நான் ஒரு 7 வயசுலேருந்து இழுத்தேன். 7 வயசுலேருந்து. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 63 வருஷமாக நீங்கள் இழுத்துட்டு இருக்கீங்க. ஆமாம். உங்களுக்கு அப்போ ஆரம்ப காலத்தில் எவ்வளோ கூலி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு? அப்போ அந்த நேரத்தில் கூலி கம்மி, இப்போ கூலி. ஆமாம். அப்போ எவ்வளோ 5 ரூபா 10 ரூபா வாங்கியிருப்பீங்க. இப்போ எவ்வளோ வாங்குறீங்க கூலிலாம்? அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியா? எனக்கு நீங்கள் 400 ரூபா கொடுப்பாங்க. இன்றைக்கி 400 ரூபா கொடுப்பாங்க. மற்ற பேருக்கு கம்மியாக தான் கொடுப்பாங்க. மற்ற பேருக்கு கம்மியாக. நீங்கள் தான் மெயினாக இருந்து நீங்கள் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட 63 வருஷமாக கோபால அண்ணன் வந்து ஐயா வந்து இந்த கரவலை தொழிலில் இருக்காங்க. இந்த மீன் பிடிக்கிற தொழிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணுறாங்க. எல்லா நேரமும் இந்த மாதிரி மீன் கிடைக்குமா இல்லை எப்படி? ஒரு சமயத்தில் கூடவும் கிடைக்கும், ஒரு சமயம் கம்மியாகவும் கிடைக்கும். எல்லாம் கடவுள் கொடுத்தது. இந்த நாட்களில் ஒரு வாரத்துக்கு எத்தனை நாட்கள் நீங்கள் வந்து இந்த கரவலை வளர்க்குறீங்க? டெய்லி வளர்ப்போம். எல்லா நாட்களுமே வளர்ப்பீங்களா? ஓகே. உங்களுக்கு அந்த தீபாவளி இந்த பண்டிகை நாள் மட்டும் வளர்க்க மாட்டீங்களா? அப்போ அந்த வளர்ப்போம். எல்லா நாளுமே வளர்க்குறீங்க. சரி 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 சரி. போட்டு கொண்டாடுவோம். சரி சரி. ரொம்ப சந்தோஷம்யா, ரொம்ப நன்றி. இப்போ நம்ம அந்த கரவலை வளைச்சது, அந்த மீன் பிடிச்சது, மீன் வாங்கினது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நேராக கிச்சனுக்கு போய் இதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு அதை சாப்பிட போகிறோம். இப்போ வாங்க போய் கிச்சனில் எப்படி சமைக்கிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த கடற்கரையில் கரவலையில் வாங்கினோம்ல அந்த மீன், ஊலா மீன், அதை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி மசாலா போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் ஃப்ரை பண்ண போகிறேன். அந்த மீனை ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு தவா வச்சுக்கிட்டோம். எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாவா நல்லா சூடாயிருச்சு. மீனை ஃப்ரை பண்ணிக்கிறோம். மசாலா போட்டு ஃப்ரை பண்ணுறோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன். ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருவோம். நீங்கள் மீனெல்லாம் வாங்கினா இந்த மாதிரி மீன் வாங்கி ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு இந்த ஊலா மீன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துடலாம். மீன் ஃப்ரெஷ்ஷான மீனால் அப்படியே பொரிக்கும் போது அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குது. நம்மளுக்கு இந்த ஊலா மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கடற்கரையில் உயிரோடு வாங்கிட்டு வந்த மீனை ஃப்ரை பண்ணியாச்சு, குழம்பு வச்சாச்சு. அப்படியே சாப்பிட்டு பார்த்துடலாம். இந்த ஃப்ரை பண்ண மீனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்குது. எந்த மசாலா போட்டிருந்தாலும் இந்த மீனை டேஸ்ட்டை அடிச்சுக்கவே முடியாது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வாழை மீன், நம்ம கடற்கரையில் வாங்கின வாழை மீன் குழம்பு வச்சாச்சு. ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டு பார்த்துருவோம். இந்த வாழை மீனை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதில் நிறையா முள் இருக்கும். ஆனால் இந்த மீனோட ருசிக்கு எந்த மீனுமே வராது.
ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது வாழை மீன். இந்த ஃப்ரை பண்ண ஊளா மீன். நீங்களும் இதே மாதிரி கடற்கரையில் போய் ஒரு முறை மீன் வாங்கி ஃப்ரை பண்ணி குழம்பு வச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக சமைச்சு எங்கள் சேனல் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.